ஒரு பெரிய காட்டில் ஒரு முயல் இருந்தது. தனக்கு ஓடும் வேகம் அதிகம் என்பதால் அதற்கு மிகுந்த கர்வமும் இருந்தது. ஒரு நாள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு ஆமையை பார்த்து, ஏய் மெதுவான ஆமையே, என்னோடு ஓட்டப்பந்தயத்திற்கு வருகிறாயா என்று கிண்டலாக கேட்டது. ஆமையும் அதற்கு சம்மதித்தது. பந்தயம் தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடி வெகு தூரம் சென்றுவிட்டது. திரும்பி பார்த்தபோது ஆமையை காணவில்லை. இந்த ஆமை இங்கு வருவதற்குள் நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிடலாம் என்று நினைத்த முயல் ஒரு நிழலான மரத்தடியில் படுத்து நன்றாக உறங்கிவிட்டது. ஆனால் ஆமையோ தன் வேகத்தைப் பற்றி கவலைப்படாமல் எங்கும் நிற்காமல் மெதுவாகவும் சீராகவும் நகர்ந்து கொண்டே இருந்தது. தூங்கிக் கொண்டிருந்த முயலை தாண்டி ஆமை பந்தயத்தின் எல்லைக்கோட்டை எட்டியது. திடுக்கிட்டு எழுந்த முயல் பந்தயக்கோட்டை நோக்கி வேகமாக ஓடியது. ஆனால் அதற்குள் ஆமை அங்கு சென்று வெற்றி பெற்றுவிட்டது. முயல் தனது கர்வத்தால் தோல்வியடைந்ததை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்தது. நீதி: பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் யாரையும் வெல்ல முடியும். Slow and steady wins the race.